ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, போன தடவை நான் உடல் ஊனமுற்றோருக்கான பாஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது அந்த ரயில்வேயில் கன்செஷன் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்டை ஆன்லைனில் எப்படி பதிவிறக்கம் பண்ணுறது அதுக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தேன். அந்த வீடியோ சும்மா சொல்லக்கூடாது, நிறையா பேர் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணி வீடியோ நிறையா வியூஸ் கொடுத்துருக்கு. நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல ரெக்கமெண்டேஷனில் போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி. நிறைய ஆதரவு தெரிவித்த நிறைய பேர்த்துக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே கருணை உள்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலிமா நான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்னா, அந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த கன்செஷன் கார்டு எடுக்கணுன்னா அந்த அப்ளை பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த சிஸ்டம் மாறி இப்போ ஆன்லைன்லேயே பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவோட கருத்தாக நான் சொல்ல வந்தது சொல்லியிருந்தேன். அதை பார்த்த நிறையா பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஊனமுற்றோர் நான், எனக்கு இந்த கார்டு எனக்கு கன்செஷன் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதுக்காக உங்களுக்கு யாரெல்லாம் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் நான் தொகுத்து வழங்குகிறேன். ஸோ இதில் நான் சொல்லியிருந்தது என்னென்னா, இந்த திவ்யாங்ஜன் கார்டை அப்ளை பண்ணுறதுல பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த யூசர் மேனுவலாக படித்து பாருங்கள், என்னென்னலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் போட்டிருந்தேன், இதில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை நான் பதிவிறக்கம் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ அதில் மொத்தம் 7 பேஜ் கொண்ட அந்த இதில் முதல் பேஜ்லேயே யாராருக்கெலாம் அந்த இது கன்செஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஆங்கிலத்தில் உள்ள காரணத்தினால எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டரோட உதவியோடு இதை அப்படியே எடுத்து நான் அதை தமிழாக்கம் பண்ணி நான் இந்த பேஜில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது 4 பேர் யாராருக்கெலாம் பொருந்தும் அப்படிங்கிறத அதாவது அந்த கார்டு யாராருக்கெலாம் பொருந்தும் அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். அதில் முதல் வகையில் பார்க்கும்போது பார்வை குறைபாடு உள்ள நபர், பார்வை முழுமையாக இல்லாதவர். அதாவது பார்வை குறைபாடு, பார்க்கவே ஃபுல்லாகவே கண்ணு தெரியாது, பார்வை இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை தெரியும் ஏதோ முக்கால்வாசி தெரியாது, ஏதோ ஓவரால் ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப குறைபாடு இருக்குது அப்படின்னு, ரொம்ப கம்மியாக தான் பார்வை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கன்செஷன் கார்டு செல்லுபடி ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, துணை இல்லாமல் பயணிக்க முடியாத மனவளர்ச்சி குன்றிய நபர். மனவளர்ச்சி குன்றிய நபர் அப்படிங்கும்போதே அவங்க கண்டிப்பாக ஒருத்தரோட துணை இல்லாமல் அவங்கள ரயிலில் பயணம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அவங்க ஒரு துணையோடு தான் போகணும். அப்படிங்கும்போது அவங்க இந்த திவ்யாங்ஜன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்கள் எலிஜிபிள். அடுத்ததாக செவித்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ள நபர். 2 துன்பங்களும் ஒன்றாக அதே நபர். அதாவது ஒருத்தருக்கு டஃப் அண்ட் டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு காதும் கேட்காது, பேச்சு திறனும் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க இந்த கார்டுக்கு எலிஜிபிள். இதே நிறைய பேர் கேட்டது என்னென்னா, எனக்கு கால்வாசி, அதாவது எனக்கு காது பாதி காது கேட்கும், பாதி காது கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் நான் பேச்சை கொஞ்சம் திக்கி பேசுவேன், ஸோ அதெல்லாம் எனக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, எனக்கு என்னோட புரிதலுக்கு வந்தது 2ம் சேர்த்து ஒரே நபருக்கு இருந்தது அப்படின்னா இவங்க இந்த கார்டுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கான டாக்டர், மருத்துவர், அதாவது ரயில் மருத்துவர்னு சொல்லுவாங்களே, அவரை அணுகி நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவர் அதுக்கு ஓகே பண்ணினார் அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் அடுத்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அது நீங்கள் ஒரு டைம் கேட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. தெரியாத நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் 2 பேச்சு மற்றும் செவித்திறன் இல்லை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எலும்பியல் ஊனமுற்றோர், முடக்குவாத நபர், அதாவது ஒருத்தரோட துணை இல்லாமல் பயணம் செய்ய முடியாதுங்க இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றோர். அதாவது உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான ஒரு ஊனமுற்றோராக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை முடக்குவாதம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை அதேபடி தான் உங்களுக்கு நீங்கள் இன்னொருத்தரோட துணை இல்லாமல் நீங்கள் போக முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கன்செஷன் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆக இந்த 4 நபரும் சேர்த்து நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கார்டுக்கு கன்செஷனுக்கு எலிஜிபிள்.
இதை தவிர மீதி யாராவது இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஊனமுற்றோர் அப்படிங்கிற என்னோட இந்த லிஸ்ட்டில் இதில் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி அவங்க வந்து இதுக்கு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மேல்முறையீடு செய்யலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அது யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நிறையா பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ரயில்வே சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலுக்கு ஸ்பெஷல். எல்லா ரயில்வே சம்மந்தமான தகவல்களும் நம்ம வீடியோவில் இருக்கும். அதனால் அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோ வந்து எப்பயுமே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.